அன்பான விவசாய நண்பர்களே அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, கோடைகால நெல் பயிர்ல உரம் மேலாண்மை பத்தி பார்க்க போறோம். ஏன்னா, இப்ப லாஸ்ட் வீடியோல பார்த்தோம்னா, அ நெல் நாற்று எப்படி பண்ணணும்? நாத்து அதிகமா இந்த வெயில் காலத்துல இருந்ததுன்னா நாத்து கருகுது. நாத்த எப்படி மெயின்டெயின் பண்ணி கொண்டு வரணும்? அப்படின்றத பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுல நெறைய விவசாய நண்பர்கள் வந்து டவுட் கேட்டிருந்தீங்க. அந்த டவுட்டுக்கும் கிளாரிஃபை பண்ணியிருந்தோம். அடுத்து வந்து உரம் எப்படி குடுக்கணும் அப்படின்றது முக்கியம். ஏன்னா, குறுவை, சம்பா இந்த மாரி பதத்துல வந்து அதிகம் வந்து தண்ணி இருக்கும் நமக்கு. அப்போ உரங்கள் வேற மாரி குடுக்க வேண்டியதா இருக்கும். ஆனா, இது கோடை காலத்துல வந்து நம்ம உரத்த வந்து பார்த்து தான் குடுக்கணும். அதிகப்படியா குடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. ஏன்னா, போன பயிர்ல சம்பா பயிர்ல பயிரிட்ட உரங்கள் கூட இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால, இதுல வந்து உர வேளாண்மை வேற மாரி பயிர் பண்ணணும். அதுக்கு முன்பாக நம்மளோட சேனல் வந்து வேளாண் பீடியா அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல். நெறையா விவசாய நண்பர்களும், மற்றவர்களும் பார்க்குறீங்க. அனைத்து விவசாய நண்பர்களும் இதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பார்க்குற நண்பர்கள் வந்து லைக் பட்டனையும், ஒரு ஷேர் பட்டனையும் அனுப்புங்க. இது நம்மங்களுக்கு வந்து ரொம்ப உபயோகமானதா இருக்கும். கோடை காலத்துல வந்து எப்படி உர நிர்வாகம் அப்படின்றத பத்தி தான் இப்ப சொல்லப் போறோம். இந்த கோடை பார்த்தீங்கன்னா, வெயில் வந்து மிக அதிகமா இருக்குங்க. ரொம்ப வெயில் மிக அதிகம். இப்ப நேத்து, முந்தா நேத்து பார்த்தீங்கன்னா, கோடை மழை கொஞ்சம் பெஞ்சிருக்கு. 2, 3 இடத்துல வந்து பெஞ்சிருக்கு. மதுரை மாவட்டம், கோவை மாவட்டம், திருநெல்வேலி இந்த மாவட்டங்கள்லயும், மேல வந்து கோயம்புத்தூர் அந்த பக்கம்லாம் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குங்க. அப்படி இருந்தபோதும், வெயிலோட தாக்குதல் வந்து ரொம்ப அதிகம். அதனால வந்து இப்ப வந்து உரம் வந்து நம்ம பார்த்து குடுக்க வேண்டியது மிக அவசியம். அதோட மட்டுமல்லாமல், இப்ப வந்து உரம் போட்டோனே மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னா, பாசி வளர்றது மிகப்பெரிய பிரச்சனை. பொதுவாக வந்து புதுக்கோட்டை, அ தஞ்சாவூர் மாவட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, பாசி அதிகமா புடிச்சு காணப்படுதுங்க. பாசி அதிகமா இருக்கறனால வேர் வளர்ச்சி வந்து குறையுது. இந்த பாசி ஏன் பிடிக்குது? வேர் வளர்ச்சி குறைகிறது. வேர் வளர்ச்சிய எப்படி அதிகப்படுத்துறது? அப்படின்றத பத்தியும் ஒரு வீடியோ போட்டிருக்கோம். அதையும் பாருங்க. அ அதனால வந்து இந்த குறுவை நேரத்தில வந்து வேற குடுக்கறனால என்னன்னா, அடி உரம் வந்து நம்ம குடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அடி உரத்துக்கு பதிலா வந்து நம்ம மேல் உரமா நம்ம குடுத்துக்கலாம். ஸோ நடவு நட்டு நம்ம இது பண்ணும்போது, அ பயிர் பாசி பிடிக்கிறதுக்கு என்ன காரணம்னா, பொதுவா பார்த்தீங்கன்னா, அ மணிச்சத்து வந்து அதிகமா இருந்துச்சுன்னா பாசி பிடிக்குங்க. அப்ப மணிச்சத்து நீங்க ஏற்கனவே குடுத்துருப்பீங்க. அதனால சாயல் அதிகமா இருக்கும். அதனால தான் பாசி பிடிக்குது. அதனால நீங்க என்ன பண்றீங்கன்னா, முதல் உரமா வந்து அடி உரம் நம்ம எப்பயும் போடுறத வந்து, இந்த வெயில் காலத்திலயும், குறுவை காலத்திலயும் வந்து நம்ம அடி உரம் போடுறத நிறுத்திருவோம். அடி உரத்துக்கு போடுறத நிறுத்துனாவே வந்து, உங்களுக்கு மண்ல பாசி பிடிக்காது. நல்ல காற்றோட்டம் கிடைக்கும். காற்றோட்டம் அதிகமாகும்போது என்ன ஆகும்னா வந்து, வேர் வளர்ச்சி வந்து அதிகமாகி குடுக்கும். வேர் வளர்ச்சி அதிகமாகும்போது, மகசூலும் உங்களுக்கு அதிகப்படுத்தி குடுக்கும். அப்போ வந்து என்ன உரம் போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிங்க் சல்பேட் போடணும். ஏன்னா வந்து நெல்லுல வந்து துத்தநாகம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா துத்தநாக சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா, அது உங்க மகசூலையே பாதிக்கும். அதனால துத்தநாக சத்து வேணும்னா, நீங்க வந்து ஜிங்க் சல்பேட் வந்து கட்டாயமா வந்து 10 கிலோ வந்து ஜிங்க் சல்பேட் வந்து ஏக்கருக்கு வந்து நீங்க அடி உரமா குடுக்கணும். அத வந்து 15 கிலோ மணல்ல கலந்து, ஒரு ஏக்கருக்கு வந்து தூவி விட்டுருங்க. இது வந்து 1 வாரத்துக்குள்ள நீங்க செய்யணுங்க. 1 வாரத்துக்குள்ள செய்யணும். அப்புறம் வந்து களைக்கொல்லி ஏதாவது போடுறதா இருந்தா, 3 நாள்ல வந்து வந்து பிரிட்டிலா குளார் அப்படின்ற களைக்கொல்லி இருக்குங்க. குளார். பிரிட்டிலா குளார் களைக்கொல்லி வந்து 1/2 லிட்டர் 500 மில்லி 1 ஏக்கருக்கு. இது ப்ரீ எமர்ஜென்சினா களை முளைக்கிறதுக்கு முன்பு போடக்கூடியது. 0 முதல் 3 நாள்ல வந்து போடணும். இதே வந்து மணல்ல கலந்து விசுறது இருக்குது. அல்லது சின்ன டப்பா மாரி இருக்கும். பிட்லோகுலர் சிஎஸ் ஃபார்மேஷன். அதுல ஓட்ட போட்டு அங்கிட்டு, இங்கிட்டு விடுற மாரி இருக்குங்க. இதுக்கு வந்து தண்ணீர் வந்து ரொம்ப 2 சென்டிமீட்டர் வந்து தண்ணி தேங்கி இருக்கிற மாரி காட்டுக்கணும். களைக்கொல்லி முடிக்கிறதுக்கு. ஏன்னா, களையும் மிக முக்கியமான பிரச்சனை. ஏன்னா, மற்ற களைக்கொல்லிலாம் போட்டீங்கன்னா, விலை ஜாஸ்தி அதிகமாகும். ரூ. 2000 ரூ. 3000 கிட்ட போகும். இது பிரிட்டிலா குளோர் நீங்க போடும்போது என்னன்னா, வந்து ஏக்கருக்கு 500லயே முடிஞ்சு போயிருங்க. ஆறாக்கொடி இந்த மாரி இருந்துச்சுன்னா கூட, உங்களுக்கு ஓரளவு கேட்டு வந்துரும். ஸோ, அதுக்கப்புறமும் உங்களுக்கு கேட்கலன்னா, அப்படின்னா வேற ஏதாவது களைக்கொல்லி நம்ம போய்க்கலாம். ஸோ, ப்ரீ எமர்ஜென்ஸ்க்கு பிரிட்டிலா குளாரே ரொம்ப ரொம்ப போதுமானது. அடுத்து வந்து கீழ உரம் போடலைன்னா, மேல் உரம் எப்ப போடணும்னா, 10லிருந்து 15 நாள் இடைவெளியில வந்து உங்களுக்கு வந்து மேல் உரம் போடணும். மேல் உரம் வந்து தழைச்சத்துக்கு வந்து யூரியா குடுக்கணும். ஏன்னா தழைச்சத்து உங்களுக்கு ரொம்ப முக்கியம். யூரியா வந்து ஒரு 1/2 மூட்டை 25 கிலோ குடுத்துக்கலாம் யூரியா. அதுக்கடுத்து சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து தழைச்சத்து, மணிச்சத்து குடுக்கும். இந்த மணிச்சத்து குடுக்குறதுக்கு வந்து இது வந்து 1 மூட்டை குடுக்கணுங்க. சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் 1 மூட்டை குடுக்கணும். அது கூட வந்து உங்களோட நல்ல வேர் வளர்ச்சி வர்றதுக்கும், வேர் குறுக்கு வரதுக்கும் 100 கிராம் வந்து வேம்ன்னு சொல்லக்கூடிய ரைசோமிக்கா அப்படின்னு இருக்குது 100 கிராம். ரைசோமிக்கா வந்து இத கலந்து குடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும். அப்படி இல்லன்னா 4 கிலோ வந்து
வேம் பக்கெட் வந்து பவர் கோல்டுன்னு இருக்கும். பவர் கோல்டு அந்த பக்கெட்ட வந்து நீங்க கலந்து குடுத்துக்கலாம். இதுலயும் ரைசோமிக்கா இருக்குது. இது பவுடர் ஃபார்மா குடுக்கும்போது ரொம்ப நல்லதா இருக்குங்க. 100 கிராம் ரைசோமிக்கா நீங்க குடுத்தீங்கன்னா, அது வந்து 10 கிலோ, 15 கிலோவுக்கு வந்து ஈக்குவலானது. அதனால வந்து இத குடுக்கும்போது, நல்லா வேர் வளர்ச்சி நல்லா ஓடி வரும். மண்ணுல ஏற்கனவே உள்ள பாஸ்பரஸ் சத்து இருக்கு பார்த்தீங்களா? அத வந்து இது எடுத்து குடுக்கும். ஸோ மண்ணுல எந்த அளவுக்கு பாஸ்பரஸ் இருக்குதோ, அதுதான் வந்து பாசி பிடிக்கிறதுக்கு ரொம்ப காரணம். அப்ப ஏற்கனவே உள்ள பாஸ்பரஸ் இது எடுத்து குடுக்குற மூல, மண்ணுல உள்ள பாஸ்பரஸ் சத்த வந்து ஆ நெல் எடுத்துக்கிறக்கூடிய வழிவகை செய்யுது. அதனால பாசி பிடிக்கிறதும் கம்மியாகுது. இது வந்து தண்ணீர வந்து வெயில் காலத்துல வந்து தண்ணீர் வந்து காயவே விடக்கூடாது. ஓகேங்களா? அது ரொம்ப முக்கியம். 2 சென்டிமீட்டர் வந்து தண்ணீர் எப்பயும் நிறுத்தணும். தண்ணீர் கொஞ்சம் இறங்கிருச்சு அப்படின்னா, மீண்டும் வந்து தண்ணி கட்டணுங்க. ஏன்னா வந்து ரொம்ப பயிர் வந்து ரொம்ப கிறங்கிரும். அதனால வந்து இப்ப சம்பா, தாளடி அதில பண்ற மாரி தண்ணீ வந்து ரொம்ப காய விட தேவையில்ல. தண்ணீர் குறைஞ்ச உடனே நம்ம தண்ணி கட்டிக்கிறணுங்க. அதுக்கடுத்து 2வது உரம் எப்ப போடலான்னா, 25லிருந்து 30 நாளுக்குள்ள வந்து ஒரு 2வது உரம் போடணுங்க. அந்த 2வது உரம் வந்து யூரியா வந்து ஒரு 30 கிலோ போட்டுக்கோங்க. யூரியா 30 கிலோவும், சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட் வந்து 1 1/2 மூடை சிங்கிள் சூப்பர் பாஸ்பேட். இதுக்கு அடுத்து வந்து சிஎம்எஸ் சேர்த்துக்கோங்க. கீர்த்தி அப்படின்னு இருக்கும் ஸ்பிக்ல. அது வந்து 1 மூடை சேர்த்துக்கலாம். ஆ கூட வந்து உங்களுக்கு குருத்துப்பூச்சி தாக்குதல் கட்டுப்படுத்தணும்னு நினைச்சீங்கன்னா, 5 கிலோ ஃபியூரடான் ஃபியூரடான் குருணை இருக்குங்க. ஃபியூரடான் குருணை வந்து நீங்க ஏக்கருக்கு 5 கிலோ சேர்த்தீங்கன்னா, குருத்துப்பூச்சி, மற்ற பூச்சிகளை எல்லாம் கட்டுப்படுத்தலாம். அ மேல வந்து இந்த பிப்ரோனில் குருணை மற்றும் கோரஜன் குருணை இதெல்லாம் போடுவாங்க. அது போடுறதுக்கு அவசியம் இல்லங்க. ஃபியூரடான் குருணை போடலாம் அல்லது பிப்ரோனில் குருணை போடலாம். அ அதுக்கப்புறம் நமக்கு ஏதாவது பூச்சி நோய் தாக்குதல் வந்துச்சுன்னா, நம்ம மேல வந்து எப்படினாலும் மருந்து குடுக்க தான் போறோங்க. மேல மருந்து குருத்துப்பூச்சிக்கு தனியா மருந்து குடுப்போம். இலை சுருட்டு புழுக்கு தனியா மருந்து குடுப்போம். அதுக்கப்புறம் நோய் மருந்துக்கும் சேர்த்து குடுப்போம். ஸோ மருந்துகள பத்தி வந்து நான் அடுத்த வீடியோ ஒண்ணு போடுறேன். ஸோ அதனால வந்து நம்ம என்னதான் கீழ மருந்து குருணை வடிவத்தில குடுத்தாலும், மேலேயும் நம்ம மருந்து குடுக்க போறோம். அதனால தேவையில்லாத ரெட்ட செலவு வரும். அதனால செலவு நம்ம நெல் பயிர்ல வந்து செலவு எந்த அளவு குறைக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நமக்கு வந்து வருமானம் வரும். அதனால அதிகமா நம்ம குடுக்க தேவையில்லங்க. அடுத்ததா பார்த்தீங்கன்னா, மேல பூச்சி நோய் வந்துச்சுன்னா, மருந்து வந்து நம்ம அடிச்சுக்கலாம். அது என்ன மருந்து அடிக்கணும் அப்படின்றத நம்ம அடுத்து சொல்லுறோம். அதுக்கடுத்து 3வது உரம் வந்து பூ பூக்கும்போது, இதான் கடைசி உரமா போய்க்கிறணும். பூ பூக்கும்போது அல்லது பூ வந்து ஒரு கழுத்து பருவத்திலிருந்து ஒரு 10 அல்லது 15% வந்து பூ வந்தது. அதுக்கப்புறம் வந்து நீங்க குடுக்கலாம். இப்போ வந்து அம்மோனியம் சல்பேட் குடுக்கணும். அம்மோனியம் சல்பேட். அம்மோனியம் சல்பேட் வந்து ஒரு 25 கிலோ ஏக்கருக்கு. பிளஸ் மியூரேட் ஆஃப் பொட்டாஷ். எம்ஓபி பொட்டாஷ் குடுக்கணும் கட்டாயமா 20 கிலோ ஒரு ஏக்கருக்கு. இது நீங்க குடுக்கறதுனால இது தழைச்சத்து குடுக்குங்க. பொட்டாஷ் குடுக்கறதுனால என்ன ஆகும்னா வந்து, மணி வந்து நல்லா வெயிட் வைக்கும். மணி நல்லா வெயிட் வைக்கும். ஷைனிங் குடுக்கும். நல்லா ஷைனிங் குடுக்கும். அதனால வந்து ஈல்டு வந்து இன்கிரீஸ் ஆகுங்க. மகசூல் வந்து உங்களுக்கு ரொம்ப அதிகமா கிடைக்கும். இந்த சமயத்துல நம்ம ஒரு ஸ்ப்ரே ஒண்ணு குடுப்போம். அந்த ஸ்ப்ரேலயே நம்ம ஒண்ணு சொல்லுவோம். சேர்த்து குடுக்கும்ன்னு சொல்லிட்டு, அத நான் அடுத்த வீடியோல குடுக்குறேன். அப்படி குடுக்கும்போது வந்து அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஷைனிங்கும், வெயிட்டும் குடுக்குறதுக்கு வழிவகை செய்யுங்க. இதெல்லாம் வந்து நம்ம கட்டாயமா கடைபிடிக்கணும். ஏன்னா, குறுவை காலத்துல வந்து வெயில் தான் ரொம்ப பிரச்சனை. அதனால வந்து வெயில் அதிகமா இருக்கிறனால, நாற்ற வந்து நம்ம மிக முக்கியமா பொதுவா பார்த்துக்கணுங்க. நாட்ட நம்ம கரெக்ட்டா எடுத்து, கருகாம எடுத்து நீங்க நடவு நட்டுட்டு, அதுக்கப்புறம் வந்து அடி உரம் எதுவும் போடாம, மேல் உரமா நம்ம சொன்ன இந்த 3 மட்டும் போட்டீங்கன்னா போதும். ரொம்ப அதிகப்படியான உரங்கள் குடுக்க தேவையில்ல. நீங்க ரொம்ப அதிகமா வெயில் காலத்துல உரம் குடுத்தீங்கன்னா, பயிர் வந்து உலன்றும். பயிர் காய ஆரம்பிச்சுரும். அது வந்து ஏத்துக்காம போகக்கூடிய தன்மை இருக்குது. அதனால அளவாக உரம் குடுக்குங்க. நல்ல மகசூல் கிடைக்கும். உங்களுக்கு மேலும் ஏதாவது சந்தேகங்கள் தேவைப்பட்டுச்சுன்னா, இந்த நம்பருக்கு வந்து நீங்க WhatsApp மெசேஜையோ அல்லது ஃபோட்டோ எடுத்து நீங்க அனுப்புனீங்கன்னா, உங்களுக்கு தேவையான சந்தேகங்களை நாங்க நிவர்த்தி செய்து குடுக்குறோம். நன்றி விவசாய நண்பர்களே!